السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, நாம் அல் கிராஅத்துல் வாதிஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிதாபினுடைய முதலாவது பாகத்தை ஓதி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளுடைய பாட வரிசை எண் 21. வீடியோ வரிசைப்படி இது 21வது வீடியோ. இந்த பாடத்திலே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் பாடச் சுருக்கம் என்ற அடிப்படையிலே முதலாவதாக புதிய வார்த்தைகளை பற்றி நாம் பார்ப்போம். இந்த பாடத்திலே வரக்கூடிய ஒற்றை வார்த்தைகள், புதிய வார்த்தைகளை நாம் பார்ப்போம். இரண்டாவதாக ஃபியாலுல் அம்ரு. அம்ருடைய ஃபியால் என்றால் என்ன, அம்ருடைய ஃபியாலை எவ்வாறு நாம் உருவாக்க வேண்டும், அதனுடைய அர்த்தம் என்ன, அதனை பற்றிய விளக்கங்களை நாம் பார்ப்போம். மூன்றாவதாக முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திலே ஒரு தம்ரீனை, ஒரு பயிற்சியை நமக்கு கொடுத்துள்ளார்கள். அதனையும் நாம் பார்ப்போம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். புதிய வார்த்தைகள். இஜ்லிஸ், நீ அமரு. இது ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. அல் மக்அது, இருப்பிடம், பெஞ்ச். இஜ்லிசி, நீ அமரு. இது ஒரு பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு சீகாவாக இருக்கிறது. அடுத்ததாக அல் அருளு, பூமி. உக்துப், நீ எழுது. இதுவும் ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. தஆலி, நீ வா. இது ஒரு பெண்பாலை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. தஃபல்லல், தஃபல்லல், நீ வா. இது ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. ஹுனா, இங்கு. அடுத்ததாக ஷுக்ர், ஷுக்ருன், நன்றி. ஐலன், இதுவும். உதுகுல், நீ உள்ளே வா. இது ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. இக்ரா, நீ படி. இது ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடிய சீகா. யக்திஃபு, அவன் பறிக்கிறான். இக்திஃப், நீ பரி. இது ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடிய சீகா. இஃப்தஹ், நீ திற. இது ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடிய சீகா. குத், நீ பிடி. இது ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடிய சீகா. ஃபிஅலுல் அம்ர், ஒரு அம்ருடைய சீகாவை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த அம்ருடைய சீகாவாகிறது 3 விதமாக நாம் உருவாக்குவோம். முதலாவது விதம், இரண்டாவது விதம், மூன்றாவது விதம். இந்த இமேஜிலே, இந்த போட்டோவிலே எதனை நாம் பார்க்கிறோமோ இது போன்ற 3 விதமாக ஒரு அம்ருடைய சீகாவை நம்மால் உருவாக்க இயலும். ஒரு ஃபியாலை, அம்ருடைய ஃபியாலை உருவாக்க வேண்டும் எனில் இது போன்ற 3 விதமாக நாம் உருவாக்குவோம். முதலாவது விதம் இந்த விதம். அதாவது ஒரு முலாரியான ஹர்ஃபுக்கு பின்னால், முலாரியோடைய அந்த எழுத்திற்கு பின்னால் யஹ்ருஜு என்ற உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இதிலே சுக்கூன் உள்ளது. முலாரியுடைய இந்த அடையாளத்தை நீக்கினால் இந்த ஹாவிலே சுக்கூன் உள்ளது. அதனுடைய ஐனுல் ஃபியாலி மத்மூமத்துன், ஃபியாலினுடைய ஐன் கலிமாவாகிறது லம்மு பெற்றுள்ளது. ஹரஜ, ஃபஅல, இது போன்று ஹரஜ. ஃபா கலிமா, இதிலே ஃபா கலிமாவாகிறது ஹாவாக இருக்கிறது, ராவாகிறது ஐன் கலிமாவாக உள்ளது, ஜீமாகிறது லாம் கலிமாக உள்ளது. இந்த ஐன் கலிமா ரா என்பது லம்மா பெற்று வந்துள்ளது. ஐனுல் ஃபியாலி மத்மூமத்துன், ஐன் கலிமாவாகிறது லம்மா பெற்று இருந்தால்
அப்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது இந்த முலாரியுடைய அடையாளத்தை போக்குவது. இரண்டாவது லாம் கலிமாவிற்கு சுகுன் கொடுப்பது. சுகுன் லாம் கலிமாவிற்கு கொடுப்பது. அடுத்ததாக லம்மு பெற்ற அலிஃபை அதிகப்படுத்துவது. இந்த யஹ்ருஜு என்பதிலே முதலாவதாக இந்த யாவை போக்கி விடுவோம். இரண்டாவது லாம் கலிமாவான அந்த ராவிற்கு சுகுன், இந்த லாம் கலிமாவானது ஜீமிற்கு சுகுன் கொடுப்போம். அடுத்ததாக அலிஃபை அதிகப்படுத்துவோம். இப்பொழுது எவ்வாறு ஆகிவிடும்? யஹ்ருஜு என்பதிலிருந்து அம்ரு ஃபியால் ஆகிறது உஹ்ருஜ், நீ ஒரு ஆண் வெளியேறு என்பதாக ஆகிவிடும். இது ஒரு விதம். இது அனைத்தும் சேர்த்து ஒரு விதத்தில் நாம் அம்ருடைய ஃபியாலை உருவாக்கும். இரண்டாவது விதம், அந்த யா என்ற அந்த முலாரியுடைய அடையாளத்திற்கு பின்னால் சுகுன் உள்ளது. ஆனால் ஐனுல் ஃபியாலி மஃப்தூஹத்துன் அவ் மக்சூரத்துன். ஃபியாலுடைய அந்த ஐன் கலிமாவாகிறது மஃப்தூஹாவாக உள்ளது அல்லது மக்சூராவாக உள்ளது. யஅலமு, யஅலமு என்பதில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் யா கலிமாவான அந்த யாவாகிறது முலாரியுடைய அடையாளம். அதற்கு பின்னால் உள்ள இந்த ஃபா கலிமாவாகிறது சுகுன் பெற்று உள்ளது. அதற்கு பின்னால் உள்ள இந்த ஐன் கலிமாவாகிறது ஃபதஹா பெற்று யஅலமு என்பதாக வந்துள்ளது. இதிலே பார்த்தோம் என்றால் ரா என்ற இந்த ஃபா கலிமா ஐன் கலிமாவாகிறது கஸ்ரா பெற்று வந்துள்ளது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அதே போலதான் முதலாவதாக இந்த முலாருடைய அடையாளத்தை போக்கி விடுவோம். அடுத்ததாக இந்த ஃபியாலினுடைய லாம் கலிமாவிற்கு சுக்கூனை கொடுப்போம். அடுத்ததாக இந்த ஆரம்பத்தில் இந்த ஃபியாலினுடைய ஆரம்பத்திலே கஸ்ரா பெற்ற அலிஃபை அதிகப்படுத்துவோம். யஅலமு என்பதிலே நாம் பார்த்தோம் என்றால் முலாருடைய அடையாளமான அந்த யாவை போக்கிவிட்டோம். இப்பொழுது ஐனிலே சுக்கூன் உள்ளது. இப்ப என்ன செய்யணும்? இந்த லாமிலே ஃபத்ஹா பெற்றுள்ளது. இந்த லாம் ஆகிறது ஃபத்ஹா பெற்றுள்ளது. இப்ப என்ன செய்ய வேண்டும்? அலிஃபை அதிகப்படுத்த வேண்டும். கஸ்ரா பெற்ற அலிஃபை அதிகப்படுத்த வேண்டும். இயலம், இயலம் என்பதாக இந்த இதனுடைய அம்ரு ஃபியால் ஆகிறது வரும். அடுத்ததாக கஸ்ராவிற்கு உதாரணம் யல்ரிபு என்பதிலே யாவை முலாரியான அந்த ஃபியாலினுடைய அந்த அடையாளத்தை யாவை போக்கிவிட்டால் லாதிலே சுகுன் உள்ளது. அடுத்து ராவிலே பார்த்தோம் என்றால் லாவிலே கஸ்ரா உள்ளது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இந்த லாம் கலிமாவிற்கு சுக்குன் கொடுத்து விட்டு ஆரம்பத்திலே கஸ்ரா பெற்ற அலிஃபை அதிகப்படுத்த வேண்டும். இப்பொழுது இவ்ரிப் என்பதாக உருவாகிவிடும். இது ஒரு விதம். இது அனைத்தும் சேர்த்து ஒரு விதம். அடுத்ததாக மூன்றாவது விதத்திலே அம்ரு உருவாகும் மூன்றாவது விதமாகிறது. அந்த முதாரியுடைய அடையாளத்தை போக்கியதற்கு பின்னால் இந்த மேலுள்ள இரண்டிலையும் நாம் பார்த்தோம் என்றால் சுக்குன் இருந்தது. யஹ்ருஜ் என்பதிலும் சரி, யஅலம் யதுரிப் என்பதிலும் சரி, இந்த அடையாளத்தை போக்கிய பின்னால் சுக்குன் இருந்தது. ஆனால் ஹரக்கத் பெற்று வந்தால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறே நாம் வாசித்து விடுவோம். வெறும் அந்த அடையாளத்தை முதாரியுடைய அந்த அடையாளத்தை போக்குவோம். அடுத்ததாக லாம் கலிமாவிற்கு சுக்குன் கொடுப்போம். அதாவது யுஹாசபு என்ற முலாரியான ஃபியால், யுஹாசப யுஹாசிபு என்ற முலாரியான ஃபியால் இருக்கிறது. இதிலே முலாரியோட அந்த அடையாளத்தை போக்கினோம். இப்பொழுது பார்த்தால் அடுத்த எழுத்திலே ஹரக்கத்துள்ளது. நாம் அவ்வாறே விட்டு விடுவோம். லாம் கலிமாவிற்கு சுக்குன் கொடுத்து அவ்வாறே அம்ருடைய ஃபியாலை உருவாக்கி விடுவோம். இப்பொழுது அம்ருடைய ஃபியால் எவ்வாறு வரும் என்றால் ஹாசிப் என்பதாக வரும். இந்த மூன்று விதமாக அம்ருடைய ஃபியாலை நாம் உருவாக்குவோம். அடுத்ததாக இந்த விஷயத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இது அம்ருடைய ஃபியாலிற்கு ஒரு உதாரணத்தை இந்த இடத்திலே முசன்னிஃப் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். இந்த அம்ருடைய ஃபியாலிற்கு ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லப்பட்டுள்ளது, எவ்வாறு நாம் அம்ருடைய ஃபியாலை அமைக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்த்தோம் என்றால் இது ஹாதிரிலே உள்ள அம்ரை மட்டும் குறிக்கக்கூடிய விஷயங்கள், ஹாதிரிலே உள்ள அம்ரை குறிக்கக்கூடிய விஷயங்களாகும். அந்த என்ற ஒரு தமீரை உள்வாங்கியதுதான் இஸ்மா என்பதாக இருக்கிறது. இது வெறும் ஹாதிரை குறிக்கக்கூடிய அமருடைய சீகாவாக மட்டும் உள்ளது. காயிபை பற்றி இங்கு கூறப்படவில்லை. இந்த பாடத்திலே நாம் பார்த்தோம் என்றால் வெறும் ஹாதிரை மட்டுமே அமருடைய ஃபியாலை அமைத்து முசன்னிஃப் அவர்கள் புழங்கியுள்ளார்.
எனவே காயிபை பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்வரும் பாடங்களிலோ அல்லது வேறு கிதாபுகளிலோ நாம் பார்ப்போம். சமிஅ யஸ்மஉ என்ற உதாரணம். யஸ்மஉ என்பதிலே இந்த யா என்பது முதாரியுடைய அடையாளம். அதனை போக்கிவிட்டோம் என்றால் சீன் ஆகிறது சுக்குன் பெற்றுள்ளது. அதற்கு அடுத்து உள்ளதிலே மீம் ஆகிறது ஃபத்ஹா பெற்று வந்துள்ளது. அதற்கு அடுத்துள்ள எழுத்து ஃபத்ஹா பெற்றோ அல்லது கஸ்ரா பெற்றோ வந்தால் நாம் அந்த சுகுன் பெற்ற எழுத்திற்கு முன்னால் ஹம்சையை மக்சூராவை அதிகப்படுத்துவோம், கசுர் பெற்ற ஹம்சாவை அதிகப்படுத்துவோம். அதன் அடிப்படையில் இஸ்மா என்பதாக அதனுடைய அம்ரு சீகா அமையும். அந்த நீ ஒரு ஆண் செய் என்பதை ஏவ வேண்டும் என்றால் இஸ்மா நீ ஒரு ஆண் கேள். அன்துமா என்ற லமீரை நாம் இரண்டு நபர்களை பார்த்து ஏவ வேண்டும் என்றால் ஜும்லாவை இந்த ஃபியாலை இவ்வாறு அமைக்க வேண்டும். இஸ்மா நீங்கள் இரு ஆண்கள் கேளுங்கள். அன்தும் என்பதிலே நாம் ஜும்லா அம்ருடைய ஃபியாலை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் பல ஆண்கள் என்பதிலே இஸ்மஉ நீங்கள் பல ஆண்கள் கேளுங்கள். அன்தி நீ ஒரு பெண். இதிலே நாம் இதிலே இந்த அன்தி என்பதிலே ஃபியாலை அம்ரை உருவாக்க வேண்டும் என்றால் இஸ்மஇ நீ ஒரு பெண் கேள் என்பதாக உருவாக்குவோம். அன்துமா நீங்கள் இரு பெண்கள். இதிலே ஃபியாலே அம்ராகிறது. இஸ்மா நீங்கள் இரு பெண்கள் கேளுங்கள். அன்துன்ன நீங்கள் பல பெண்கள். அன்துன்ன என்ற லமீரை ஃபியாலில் அம்ரிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் இஸ்மான நீங்கள் பல பெண்கள் கேளுங்கள் என்பதாக வரும். இதனை நல்ல முறையிலே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்தடுத்த மற்ற ஃபியால்களுக்கு நாம் அம்ருடைய சீகாவை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை நம்மால் உருவாக்க முடியும். சரி, வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். அத்தர்சு தாசிஅ அஷர 19வது பாடம். இந்த பாடத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இந்த 4 ஜும்லாக்களை முசன்னிஃப் அவர்கள் முதாரியான ஃபியாலை வைத்து அமைத்துள்ளார்கள். இந்த 4 ஜும்லாக்களை அதே ஃபியாலினுடைய அமருடைய சீகாவை வைத்து அமைத்துள்ளார்கள். அன நானாகிறவன், அஜிலிசு நான் அமருகிறேன், அலல் குர்சியி அந்த நாற்காலியின் மீது நான் அமருகிறேன். அன என்பது முபுததா, அஜ்லிசு என்பது ஃபியாலே முதாரி, ஜலச யஜ்லிசு என்பதிலிருந்து வந்தது. அஜ்லிசு என்பது முத்தகல்லிமுடைய சீகாவாக இருக்கிறது. அனா என்ற முபுத்ததாவினுடைய கபராகவும் இருக்கிறது. அலா என்பது ஜார், அல் குர்சியி என்பது மஜ்ரூர். இவை இந்த அஜ்லிசு என்ற மொத்த ஜும்லாவும் சேர்ந்து அனா என்ற ஃபியாலினுடைய ஹபராக இருக்கிறது. வாவ் என்பது இந்த ஜும்லாவின் மீது அத்துஃபாக இருக்கிறது. அந்த நீ இஜ்லிஸ் நீ அமரு, அலல் மக்அதி அந்த இருப்பிடத்தின் மீது அந்த பெஞ்சின் மீது நீ அமரு. அந்த என்பது முபுத்ததா, இஜ்லிஸ் என்பது ஜலச எஜ்லிசு என்பதிலிருந்து வந்தது. இது அம்ருடைய சீகாவாக இருக்கிறது. நீ ஒரு ஆண் அமரு. அலா என்பது ஜார், அல் மக்அதி என்பது மஜ்ரூர். இந்த ஜும்லாவாகிறது ஜும்லா இன்ஷாயியாவாக இருக்கும். எந்த ஜும்லாவில் நஹி அல்லது அமருடைய ஃபியால் வருகிறதோ அதற்கு ஜும்லா இன்ஷாயியா என்று சொல்லப்படும். அடுத்ததாக சல்மா தஜ்லிசு அல சரீரி சல்மா ஆகிறவள், தஜ்லிசு அவள் அமருகிறாள், ஜலச எஜ்லிசு தஜ்லிசு என்பது வாயிப் வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அல சரீரி அந்த கட்டிலின் மீது. இதிலே சல்மா என்பது முபுத்ததாவாக இருக்கிறது. தஜ்லிசு என்பது சல்மாவினுடைய ஹபராக இருக்கிறது. இன்னும் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது.
இதனுடைய ஃபாயில் ஆகிறது லமீர், ஹிய என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக இருக்கிறது. அலா என்பது ஜார், அஸ்ஸரீரி என்பது மஜ்ரூர். வாவ் என்பது இந்த ஜும்லாவின் மீது அத்துஃப். அன்தி நீ, யா சுஆத் சுஆதே நீ, இஜிலிசி நீ ஒரு பெண் அமருவாய், அலல் அருதி அந்த பூமியின் மீது நீ ஒரு பெண் அமருவாய். இது தரையின் மீது என்றும் அர்த்தம் வைக்கலாம். அதாவது அர்த்தம் பூமி என்பதுதான், இதனுடைய கருத்து தரையின் மீது அமருவாய். வாவ் என்பது அன்தி என்பது முபுத்ததாவாக இருக்கும். யா என்பது ஹர்ஃபுன் நிதாவாக இருக்கிறது. சுஆத் என்பது முனாதா. இஜிலிசி என்பது ஃபியாலே அம்ருடைய ஃபியாலாக இருக்கிறது. இது ஜலச எஜிலிசு என்பதிலே அம்ருடைய சீகாவாக இருக்கிறது. இது வாஹித் முஅன்னசுடைய சீகாவாக இருக்கிறது. அலா என்பது ஜார், அல் அர்தி என்பது மஜ்ரூர். ஹாமிதுன் ஹாமிதாகிறவன், யத்ஹபு அவன் செல்கிறான், இலத்துக்கானி அந்த கடையின் பக்கம், ஹாமிதாகிறவன் செல்கிறான். ஹாமிதுன் என்பது முபத்ததா, யத்ஹபு என்பது ذهب يذهب சென்றான். இதிலே முலாரியான சீகா, காயிப், வாஹித், முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா இது. இலா என்பது ஜார், துக்கானி என்பது மஜ்ரூர். இவை அனைத்தும் சேர்ந்து ஹாமித் என்ற முபத்ததாவினுடைய ஹபராக இருக்கும். அன்த வாவ் என்பது இந்த ஜும்லாவின் மீது அத்துஃபாக இருக்கும். அன்த நீ, இத்ஹப் நீ செல், இலல் மத்ரசதி அந்த பாடசாலையின் பக்கம். அன்த என்பது முபுத்ததா, இத்ஹப் என்பது ஃபியாலே அம்ராக இருக்கிறது, இன்னும் ஹபராக இருக்கிறது. இது ذهب يذهب என்பதிலிருந்து வந்தது. இது முதக்கர் வாஹித் சீகாவாக இருக்கிறது. அம்ரிலே முதக்கர் வாஹிதுடைய சீகாவாக இருக்கிறது. இலா என்பது ஜார், அல் மதுரசதி என்பது மஜ்ரூர். அன அக்ரஉல் ஜரீதத நானாகிறவன் அந்த செய்தித்தாளை வாசிக்கிறேன். அன என்பது முபத்ததா, அக்ரஉ என்பது ஹபர், ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. கரஅ யக்ரஉ, அக்ரஉ என்பது முதாரி வாஹித் முத்தக்கல்லிமுடைய சீகாவாக இருக்கிறது. அல் ஜரீதத என்பது அக்ரஉ என்பதிலே அன என்ற லமீராகிறது என்ற ஃபாயில் ஆகிறது, லமீராக உள்ளது. அல் ஜரீதத என்பது இந்த அக்ரஉ என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அன்த இன்னும் நீ, இக்ர நீ படிக்கிறாய், அல் கிதாப அந்த புத்தகத்தை நீ படி, இக்ர நீ படி. அன்த வாவ் என்பது இந்த ஜும்லாவின் மீது அத்துஃப். அன்த என்பது முபத்ததா, இக்ர என்பது ஃபியாலே அம்ராக இருக்கிறது, இன்னும் ஹபராக இருக்கிறது. கரஅ யக்ரஉ என்பதிலே இது முதக்கர் வாஹித் அம்ருடைய சீகாவாக இருக்கிறது. அல் கிதாப இது இக்ரா என்பதிலே அந்த என்ற ஃபாயிலாகிறது, லமீராக உள்ளது. அல் கிதாப என்பது இக்ரா என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அல் புஸ்தானியு அந்த தோட்டக்காரர், வாகிஃபுன் நிற்கக்கூடியவர், அமாமல் பிர்கதி அந்த குளத்திற்கு முன்னால் அந்த தோட்டக்காரராகிறவர் நிற்கக்கூடியவராக இருக்கிறார். அல் புஸ்தானி என்பது முபுத்ததா, வாகிஃபுன் என்பது ஹபர், அமாம என்பது முலாஃப், அல் பிர்கதி என்பது முலாஃப் இலைஹி. ஹுவ அவர், யக்திஃபு அவர் வெட்டுகிறார், அவர் பறிக்கிறார் என்ற அர்த்தம். வெட்டுகிறார் அல்ல, பறிக்கிறார் என்ற அர்த்தம். அவர் பறிக்கிறார். அல் வர்தத அல் வர்தத அந்த ரோஜாவை அவர் பறித்தார். ஹுவ என்பது முபுத்ததா, யக்திஃபு என்பது ஃபியாலே முதாரி, இன்னும் ஹபராக இருக்கிறது. கதஃப யக்திஃபு என்பதாக வரும். கதஃப என்றால் பறித்தான், யக்திஃபு என்றால் பறிக்கின்றார். இன்னும் இது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இதிலே ஹுவ என்ற ஃபாயில் ஆகிறது, லமீராக உள்ளது. அல் வர்தத என்பது யக்திஃப் என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அன்த யா ஹாமித், ஹாமிதே நீ,
இத்ஹப் நீ செல், இலஷஜரதி அந்த மரத்தின் பக்கம் நீ செல். அன்த என்பது முபத்ததா, யா என்பது ஹர்ஃபுன் நிதா, ஹாமித் என்பது முனாதா, இத்ஹப் என்பது ஃபிஅலே அம்ர், ذهب يذهب என்பதிலிருந்து இத்ஹப் என்பது ஃபிஅலே அம்ராக இருக்கிறது. இது வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அன்த என்ற ஃபாயிலாகிறது, இதற்குள் லமீராக உள்ளது. இலா என்பது ஜார், அஷ்ஷஜரதி என்பது மஜ்ரூர். வக்திஃபிஷ் வக்திஃபிஸ் ஸஹ்ரத, வக்திஃப் இன்னும் நீ பரி, அஸ்ஸஹ்ரத அந்த பூவை நீ பரி. இக்திஃப் என்றால் இது பரி, நீ பரி, இது அம்ருடைய சீகாவாக இருக்கிறது. இதனுடைய மாதிரியாகிறது கதஃப யக்திஃபு என்பதாக வரும். இதற்கு முன்னால் வந்த இது முலாரியான சீகா, இது அம்ருடைய சீகாவாக இருக்கிறது. இது வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. இதனுடைய ஃபாயிலாகிறது அன்த என்ற ஃபாயிலாகிறது, லமீராக உள்ளது. அஸ்ஸஹ்ரத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. தஆல யா ஹாமிது ஹுனா, ஹாமிதே நீ இங்கு வா. தஆல என்பது இஸ்மு அம்ருடைய அர்த்தத்தை கொண்ட ஒரு இஸ்மாக உள்ளது. இதிலே முஅன்னஸ் ஆகிறது தஆலை என்பதாக வரும். தஆல என்பது ஒரு இஸ்மாக இருக்கிறது. யா என்பது ஹர்ஃபுன் நிதா, ஹாமித் என்பது முனாதா, ஹுனா என்பது ஒரு லர்ஃபாக உள்ளது. கரீபை காட்டக்கூடிய, ஹாதிரிலே உள்ள ஒரு கரீபான ஒரு இடத்தை காட்டக்கூடிய ஒரு லர்ஃபாக உள்ளது. இஃப்தஹ் நீ திற, அல் குர்ராசத அந்த நோட்டை நீ திற. இஃப்தஹ் என்பது ஃபதஹ யஃப்தஹ் என்பதிலிருந்து வந்தது. இதனுடைய தர்கீப் ஆகிறது. இஃப்தஹ் ஃபியாலே அம்ராக இருக்கிறது, ஃபியாலாக இருக்கிறது. அன்த என்ற ஃபாயிலாகிறது, அன்த என்பதாகிறது லமீராக உள்ளது. அன்த என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் குர்ராசத என்பது இஃப்தஹ் என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வஹுதில் கலம இன்னும் நீ அந்த பேனாவை பிடி. வாவ் என்பது இந்த ஜும்லாவின் மீது அத்துஃபாக இருக்கிறது. ஹுத் என்பது ஃபியாலே அம்ராக உள்ளது. இதனுடைய மாதியாகிறது அஹத யஹுத் என்பதிலிருந்து வந்தது. இதனுடைய தர்கீப் ஆகிறது. ஹுத் என்பது ஃபியாலே அம்ராக இருக்கிறது. அன்த என்ற தமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் கலம என்பது ஹுத் என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வக்துபுத் தர்ஸ, வக்துப் அத் தர்ஸ வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்துஃப், உக்துப் நீ எழுது என்பதாக வரும். அந்த பாடத்தை நீ எழுது. இந்த உக்துப் என்பது கதப யக்துபு என்பதிலிருந்து வந்தது. இதனுடைய ஃபியாலே அம்பர் ஆகிறது உக்துப் நீ ஒரு ஆண் எழுது. இதனுடைய தர்கீப் ஆகிறது. உக்துப் என்பது ஃபியாலே அம்ர், அன்த என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அத்தர்ஸ என்பது உக்துப் என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக தஆலை யா சுஆது ஹுனா, சுஆதே நீ இங்கே வா. தஆலை என்பது இஸ்மாக இருக்கிறது. அம்ருடைய ஃபியாலை கொண்டு, அம்ருடைய அர்த்தத்தை கொண்டு ஒரு இஸ்மாக இருக்கிறது. யா என்பது ஹர்ஃபுன் நிதா, சுஆதுன் என்பது முனாதா, ஹுனா என்பது ஒரு லர்ஃபாக இருக்கிறது. கரீபான ஒரு இடத்தை காட்டக்கூடிய லர்ஃபாக இருக்கிறது. இஃப்தஹி நீ திற, அல் மத்பஹ அந்த மத்பஹ அந்த சமையலறையை நீ திற. இஃப்தஹி என்பது ஃபதஹ யஃப்தஹு என்பதிலிருந்து வந்தது. இதனுடைய அம்ரு சீகாவாகிறது முஅன்னஸ் வாஹிதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே அம்ரு சீகாவான முஅன்னஸ் வாஹிதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இதனுடைய தர்கீபாகிறது. இஃப்தஹி என்பது ஃபியாலே அம்ராக இருக்கிறது. இதிலே அன்த என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் மத்பஹ என்பது இஃப்தஹி என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வ ஹுதில் இனா வாவ் என்பது அத்துஃப், ஜும்லாவின் மீது அத்துஃபாக இருக்கிறது. ஹுதி நீ பிடி, அல் இனா அந்த பாத்திரத்தை நீ பிடி. ஹுதி என்பது ஃபியாலே மாலியாக, ஃபியாலே அம்ராக இருக்கிறது. அஹத யஹுது என்பதிலிருந்து வந்து முஅன்னஸ் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. அடுத்ததாக தர்கீப் என்னவென்றால் அன்த என்ற ஃபாயிலா, அன்த என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் கலம அல் இனா என்பது இந்த ஹுதி என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வத்பஹி ஷாய இன்னும் நீ அந்த ஷாயாவை நீ தயாரி, நீ உருவாக்கு, சமையல் செய். வத்பஹி என்பது
தபக எத்துபகு என்பதிலிருந்து வந்தது. இதனுடைய அம்ரு சீகாவிலே உள்ளது. இது முஅன்னஸ் வாஹிதை குறிக்கக்கூடியது. இன்னும் தர்கீபிலே பார்த்தோம் என்றால் இத்துபகி என்பது ஃபேலே அம்ரு, அன்த என்ற அன்தி என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அஷாய என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. தஃபல்லல், இந்த தஃபல்லல் என்பது பொதுவாக கண்ணியத்தோடு வா, கண்ணியம் மிகுந்தவர்களை யார் பெரியவர்களோ அவர்களை அழைக்கும் பொழுது தஃபல்லல் என்பதாக நாம் சொல்லுவோம். இதே மற்ற சாதாரண நபர்களை அழைக்கும் பொழுது தால், ஜி, இது போன்ற வார்த்தைகளை நாம் புழங்குவோம். இதே ஆசிரியர் இல்லது பெரியவர்களை அழைக்கும் பொழுது தஃபல்லல், கண்ணியத்தோடு நீங்கள் வாருங்கள் என்பதாக ஒரு கண்ணியம் மிகுந்த வார்த்தை இதுவாக இருக்கிறது. அரபி புழக்கத்திலே ஒரு கண்ணியம் மிகுந்த வார்த்தையாக இருக்கிறது. தஃபல்லல் யா ராஷித், ராஷிதே நீ வா. தஃபல்லல யதஃபல்லலு இதனுடைய அம்ருடைய சீகாவாகிறது. தஃபல்லல் இது முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. இதற்குள் அந்த என்ற ஃபாயிலாகிறது, தமீராக உள்ளது. யா என்பது ஹர்ஃபு நிதாவாக இருக்கிறது. ராஷிது என்பது முனாதாவாக இருக்கிறது. உதுஹுல், உதுஹுலில் மன்சில அந்த வீட்டிற்குள் நீ நுழை. உதுஹுல் தஹல யதுஹுலு என்பதிலிருந்து வந்தது. உதுஹுல் என்பது ஃபியாலே அம்ர் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அல் மன்சில என்பது இன்னும் அந்த என்ற ஃபாயிலாக இதற்குள் தமீராக உள்ளது. அல் மன்சில என்பது இந்த உதுஹுல் என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வஜ்லிஸ் அலல் குர்சியி அந்த நாற்காலியின் மீது நீ அமரு. இதிலே இஜ்லிஸ் என்பது ஃபியாலே அம்ராக இருக்கிறது. ஜலச எஜ்லிசு என்பதிலிருந்து வந்தது. இது முதக்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. அலா என்பது ஜார், இஜ்லிஸ் என்பதிலே அந்த என்ற ஃபாயிலாக லமீராக உள்ளது. அலா என்பது ஜார், அல் குர்சி என்பது மஜ்ரூர். ஷுக்ரன் யா ஹாமித், நன்றி ஹாமிதே நன்றி. அதாவது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஷுக்ரன் யா ஹாமித், தேங்க்யூன்னு சொல்ற மாதிரி ஷுக்ரன் யா ஹாமித். நன்றி யா ஹாமிதே, ஹாமிதே நன்றி, உனக்கு நன்றி. ஷக்கர்து, ஷுக்ரன் என்பதாக அசலிலே இருக்கும். அதாவது ஷக்கர்து என்ற ஃபாயில் இரண்டும் போக்கப்பட்டு வெறும் மஃஊலை மட்டும் இவ்விடத்திலே குறிக்கப்பட்டுள்ளது. நான் நன்றி செலுத்துவதாக நன்றி செலுத்துகிறேன். யா ஹாமித், ஹாமிதே உனக்கு நான் மிகவும் நல்ல முறையிலே அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன் என்ற அர்த்தத்தை கொண்டதுதான் ஷக்கர்து ஷுக்ரன். ஆனால் இவ்விடத்திலே ஃபியாலையும் ஃபாயிலையும் போக்கிவிட்டு வெறும் மஃஊலை மட்டும் கூறப்பட்டுள்ளது. ஷுக்ரன் என்பது மஃஊலாக இருக்கிறது, போக்கப்பட்ட ஒரு ஃபியாலினுடைய மஃஊலாக இருக்கிறது. யா என்பது நாதா, ஹாமிதின் என்பது முனாதா. ஓகே, இஸ்மாக இருக்கிறது இது. யா என்பது ஹர்ஃபு நிதா, ஹாமித் என்பது முனாதா. அன என்பது அன ஜலஸ்து நான் அமர்ந்தேன், நான் அமர்ந்தேன். மாதியுடைய அர்த்தத்தை வைக்க வேண்டும். அன என்பது முபத்ததா, ஜலஸ்து என்பது இதனுடைய ஹபராக இருக்கிறது. இன்னும் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இதிலே அன என்ற லமீர் ஆகிறது, என்ற ஃபாயில் ஆகிறது லமீராக உள்ளது. அந்த ஐலன் நீயும், இஜ்லிஸ் நீ அமரு, பி ஜிவாரி எனக்கு அருகிலே நீ அமரு. பி என்பதற்கு லே என்ற அர்த்தம் வைத்தால் சரியாக இருக்கும். எனக்கு அருகாமையிலே நீ அமரு, நீயும் அமரு. அந்த என்பது முபுத்ததா, ஐலன் என்பது ஒரு மஸ்தராக இருக்கிறது. இஜ்லிஸ் நீ அமரு இது ஹபராக இருக்கிறது. இஜ்லிஸ் என்பது ஃபியாலே அம்ராக இருக்கிறது. ஜலச எஜ்லிசு என்பதிலிருந்து ஃபியாலே அம்ராக இருக்கிறது. முதக்கரை குடிக்கக்கூடிய அம்ருடைய ஃபியாலாக இருக்கிறது. பி என்பது ஜார், ஜிவாரி என்பது முலாஃப், யா என்பது முலாஃபிலேஹி, முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து இந்த ஜாருக்கு மஜ்ரூராக ஆகும். இவை அனைத்தும் சேர்ந்து இதனுடைய ஹபராக ஆகும்.
இந்த மொத்த ஜும்லாவும் ஜும்லா இன்ஷாயாவாக ஆகும். உன்லுர் தம்ரீன், இதில் பயிற்சி நமக்கு கொடுக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு அம்ருடைய ஃபியாலையும் கொடுத்து அதற்கு அர்த்தம் நாம் சரியான முறையிலே வைக்க வேண்டும். அதற்கு ஒரு பயிற்சியாக நமக்கு தருகிறார்கள். உன்லுர் இலஸ் சமாஇ, அந்த வானத்தின் பக்கம் நீ பார். உன்லுர் என்பது நவர என்லுர் என்பதிலிருந்து வந்தது. இது முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. நீ ஒரு ஆண் பார். உன்லுர் என்பது ஃபியாலே அம்ர், இன்னும் ஃபாயிலாகிறது. அன்த என்ற ஃபாயிலாகிறது தமீராக இருக்கிறது. இலா என்பது ஜார், அஸ்ஸமாய் என்பது மஜ்ரூர். உதுஹுல் ஹுஜ்ரத்தல் மஸ்ஜிதி, அந்த பள்ளிவாசலினுடைய அறையிலே நீ நுழை. உதுஹுல் என்பது தஹல யதுஹுல் என்பதிலிருந்து ஃபியாலே அம்ராக இருக்கிறது, முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. ஹுஜ்ரத் என்பது முலாஃப், அல் மஸ்ஜித் என்பது முலாஃப் இலைஹி. உதுஹுல் என்பதற்குள் அந்த என்ற ஃபாயிலாகிறது தமீராக உள்ளது. ஹுஜ்ரத் என்பது முலாஃப், அல் மஸ்ஜித் என்பது முலாஃப் இலைஹி. இரண்டும் சேர்ந்து இந்த உதுஹுல் என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. உஹ்ருஜ் மின் துக்கானி, மின் துக்கானி, நீ வெளியேறு, என்னுடைய கடையிலிருந்து நீ வெளியேறு. உஹ்ருஜ் என்பது ஃபியாலே அம்ராக இருக்கிறது. ஹரஜா யஹ்ருஜு, உஹ்ருஜ் நீ ஒரு ஆண் வெளியேறு, ஃபியாலே அம்ரிலே முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அன்த என்ற ஃபாயிலாகிறது தமீராக உள்ளது. மின் என்பது ஜார், துக்கானி என்பது முலாஃப், யா என்பது முலாஃபிலேஹி. முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து த ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகும். இஜ்லிஸ் நீ அமரு, இந்தி எனக்கு என்னிடத்திலே எனக்கு அருகாமையிலே நீ அமரு. இஜ்லிஸ் என்பது ஃபியாலே அம்ராக இருக்கிறது. ஜலச யஜ்லிசு என்பதிலிருந்து ஃபியாலே அம்ர் இஜ்லிஸ். இது முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. இதிலே அன்த என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. இந்த என்பது ஜார், யா இந்த என்பது முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி. இர்ஜி மின் ஹுனா, இந்த இடத்திலிருந்து நீ திரும்பு. இர்ஜி, இர்ஜி என்பது ஃபியாலே அம்ராக இருக்கிறது. ரஜா யர்ஜிஉ, இர்ஜி நீ திரும்பு. ஃபியாலே அம்ரிலே முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. மின் என்பது ஜார், ஹுனா என்பது மஜ்ரூர். யக்திஃப் ஜஹரத்தல் பனஃப்சஜி, பனஃப்சஜ் என்று சொன்னால் ஊதா கலரில் உள்ள ஒரு பூ. இக்திஃப் நீ பரி, ஜஹரத்தல் பனஃப்சஜி ஊதா கலரில் உள்ள அந்த பூவை நீ பரி. ஊதா கலரினுடைய பூவை நீ பரி. இக்திஃப் என்றால் ஃபியாலே அம்ராக இருக்கிறது. கதஃபா யக்திஃப் என்பதிலிருந்து வந்தது. ஃபியாலே அம்ர் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. ஜஹரத் என்பது முலாஃப், அல் பனஃப்சஜ் என்பது முலாஃப் இலைஹி. இக்திஃப் என்பதிலே அன்த என்ற ஃபாயிலாகிறது தமீராக உள்ளது. இந்த முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இர்கப் தர்ராஜத ராஷிதீன், இர்கப் என்றால் நீ பயணி. ரகிப யர்கபு, இர்கப் நீ பயணி. ஃபியாலே அம்ர் முதக்கருடைய சீகா. தர்ராஜத ராஷிதின், ராஷிதுடைய சைக்கிளிலே நீ பயணி. தர்ராஜத் என்பது முலாஃப், ராஷிதின் என்பது முலாஃப் இலைஹி. இர்கப் என்பதிலே அன்த என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. இந்த தர்ராஜத் ராஷிதீன் என்ற முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து மஃஊல், இர்கப் என்ற ஃபியாலினுடைய மஃஊலாக ஆகும். இஃப்ரஹ் பிஸஹரத்தில் ஃபுல்லி, இஃப்ரஹ் நீ சந்தோஷம் அடை. பிஸஹரதி, பிஸஹரத்தில் ஃபுல்லி மல்லிகையினுடைய பூவை கொண்டு நீ சந்தோஷம் அடை. இஃப்ராஹ் என்பது ஃபியாலே அம்ரு, ஃபரிஹா யஃப்ரஹு, இஃப்ராஹ் அம்ருடைய சீகாவில் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. பாஜார், ஜஹரதி என்பது முலாஃப், அல் ஃபுல்லி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து பா என்ற ஜாருடைய மஜ்ரூராக இருக்கிறது. இஃப்ராஹ் என்பதிலே அன்த என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. இஸ்மா நீ கேள். யஸ்மா சமியா யஸ்மஉ, இஸ்மா நீ கேள். இது ஃபியாலே அம்ர் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அன்த என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. ஹதீசி என்னுடைய பேச்சை நீ கேள். ஹதீசி என்பது முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இஸ்மா என்ற ஃபியாலே அம்ருடைய மஃஊலாக இருக்கிறது. இஃப்தஹ் பாபல் ஃபஸ்லி, நீ அந்த பாட அறையினுடைய கதவை திற. இஃப்தஹ் என்பது ஃபதஹ யஃப்தஹு, இஃப்தஹ் ஃபியாலே அம்ராக இருக்கிறது. முதக்கருடைய சீகா.
பா. இதிலே அந்த என்ற ஃபாயிலாகிறது தமீராக உள்ளது. பாப என்பது முலாஃப், அல் ஃபஸ்லி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இஃப்தஹ் என்ற ஃபியாலினுடைய மஃஊலாக இருக்கிறது. இக்ரா நீ ஓது, சஃப்ஹத்தல் ஜரீதத்தி நீ படி, சஃப்ஹத்தல் ஜரீதத்தி அந்த செய்தித்தாளினுடைய பக்கங்களை நீ படி. இக்ரா, கரா, யக்ரஉ, இக்ரா ஃபியால அம்ராக இருக்கிறது, முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அந்த என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. சஃப்ஹத என்பது முலாஃப், அல் ஜரீதத்தி என்பது முலாஃபிலிஹி. முலாஃபிலிஹி இரண்டும் சேர்ந்து இக்ரா என்ற ஃபியாலினுடைய மஃஊலாக இருக்கிறது. இஸ்பஹ் நீ நீந்து, ஃபி பிர்கத்தில் ஜுனைனதி அந்த தோட்டத்தினுடைய குளத்திலே நீ நீந்து. இஸ்பஹ் என்பது சபஹ யஸ்பஹு, இஸ்பஹ் இது ஃபியாலே அம்ராக இருக்கிறது, முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அந்த என்ற ஃபாயிலாகிறது தமீராக உள்ளது. ஃபி ஜார், பிர்கத் என்பது முலாஃப், அல் ஜுனைனத்தி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. உகுருப் மினல் மைதானி இந்த இடத்திலே மின் என்பதற்கு இலா என்ற அர்த்தம் வைத்தால் சரியாக இருக்கும். அதாவது அந்த மைதானத்தின் பக்கம் நீ நெருங்கு என்பதாக வைத்தால் சரியாக இருக்கும். உகுருப், கருப யகுருபு, உகுருப் இது ஃபியாலே அம்ராக இருக்கிறது, முதக்கருடைய சிகாவாக இருக்கிறது. அந்த என்ற ஃபாயிலாகிறது தமீராக உள்ளது. மின் ஜார், அல் மைதானி என்பது மஜ்ரூர். ஹுத் குரத்தல் கதமி அதாவது குரத்தல் கதம் என்றால் ஃபுட்பால், கதம் என்றால் கால், குரத் என்றால் பந்து. கால் பந்து, கால் பந்தை நீ பிடி, அதாவது ஃபுட்பாலை நீ பிடி. ஹுத் என்பது அஹத யஹுது, இதிலே அம்ருடைய சீகா ஹுத். இதிலே முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அந்த என்ற ஃபாயிலாகிறது தமீராக உள்ளது. குரத்த என்பது முலாஃப், அல் கதமி என்பது முலாஃபிலேஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹுத் என்ற ஃபியாலினுடைய மஃஊலாக இருக்கிறது. இல்அப் நீ விளையாடு, பி குரத்தில் கதமி கால் பந்தை கொண்டு நீ விளையாடு. லஇப யல்அபு, இல்அப் ஃபியாலே அம்ர் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அந்த என்ற ஃபாயிலாகிறது தமீராக உள்ளது. பா ஜார், குரத்தி மஜ்ரூர், முலாஃப், அல் கதமி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து பா இந்த ஜாரினுடைய மஜ்ரூராக இருக்கிறது. ஆக இத்தோடு இன்றைய பாடம் முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோக்களிலே காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.